ஆடி மாதமான இன்று அடுத்து நாம் காணவிருக்கும் கோவில் வேண்டும் வரம் தரும் வனபத்திர காளி கோயிலை பற்றி நம்ம பார்ப்போமா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தேக்கம்பட்டி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது வனபத்திர காளி கோவில். தமிழகம் மட்டுமன்றி பாரதம் முழுவதும் சக்திக்கென பல புகழ்பெற்ற கோவில்கள் உள்ளன. வடக்கே வைஷ்ணவி தேவி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 51 சக்தி பீடங்கள் மற்றும் எண்ணற்ற ஆலயங்களில் பராசக்தி பல்வேறு பேர்களில் தோற்றங்களில் கருணை மழை பொழிகிறாள். திருக்கடவூரில் அமிர்தேஸ்வருடன் அபிராமியாகவும், திருவானக்காவல் ஜம்புகேசருடன் அகிலாண்டேஸ்வரியாகவும், மதுரையில் சோமசுந்தருடன் மீனாட்சியாகவும், தில்லையில் நடராசருடன் சிவகாமியாகவும் இறைவி காட்சி தருகிறாள். அதே சமயம் காஞ்சியில் காமாட்சியாகவும், திருவேற்காட்டில் கருமாரியாகவும், சமயபுரத்தில் மாரியம்மனாகவும், புன்னினூரில் முத்துமாரியாகவும், உறையூரில் வெக்காளியாகவும், மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்தியாகவும், மைசூரில் சாமுண்டேஸ்வரியாகவும், கொல்லூரில் மூகாம்பிகமாகவும் தனி கோவில்களில் அம்பிகை அருளாட்சி செய்து வருகிறார். இந்த பெண் தெய்வங்கள் வடக்கு திசை நோக்கி இருந்தால் கூடுதல் சிறப்பு, சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது. பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன், ஐவர்பாடி மகா பிரத்யங்கரா தேவி, துறையூர் வெக்காளியம்மன் போல மேட்டுப்பாளையம் வனபத்திர காளியும் வடக்கு நோக்கி காட்சி தருகிறாள். இத்திருக்கோவில் எங்கே இருக்கிறது? வனபத்திர காளி கோவில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தேக்கம்பட்டு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. பசுமையான மலையடிவாரத்தில் குளுமையான பவானியாற்றி கரையில் வனப்பகுதியிலேயே எழுந்துள்ள ஆணையம் இது. இவ்விடத்திற்கு அருகே உள்ள மரங்கள் சூழ்ந்த பகுதிகள்தான் ஆண்டுதோறும் யானைகளுக்கு புத்துணர்ச்சி முகாம் நடைபெற்று வருகிறது. அன்னையின் சன்னதிக்குள் நுழையும் போது வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் முருகப்பெருமானும் வீற்றிருக்கிறார். காளி என்றதுமே நாக்கை தொங்கவிட்டு கோரை பற்கள் தெரிய அரக்கனை அளிக்கும் குரு தோற்றம் இங்கு இல்லை. இன்றுகோலத்தில் 4 கரங்களுடன் திரிசூலம் தாங்கி சார்ந்த சொருபியாய் அருளாட்சி செய்கிறாள். இதை தவிர இங்கு மூல திருமேனி சோமிய வடிவில் எழுந்திரலிங்கம் போன்ற வடிவில் இருப்பது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது என்கிறார்கள். இவ்விரு திருமேனிகளும் கருவறையிலேயே இருப்பது சக்தியை அதிகப்படுத்துகிறது. பிரார்த்தனை செய்ய பவானி ஆற்று கரையில் நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு புள்ளி சூனியம் போன்ற சக்திகள்லாம் விலகும் இந்த தாயை வழிபட்டிங்கன்னா. அதுவும் அமாவாசை அன்னைக்கு விசேஷம் அப்படின்னு பல ஊர்களில் இருந்து மக்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. ஆடி அமாவாசை சிறப்பென்றாலும் ஒவ்வொரு அமாவாசை மற்றும் செவ்வாய் வெள்ளை ஞாயிற்றுக்கிழமைகள் தரிசனம் செய்ய ஏற்ற நாள். எதிரிகள் தாக்கத்திலிருந்து விடுபடவும், திருமண தடை விலகவும், பிள்ளை பெருக்கிட்டவும் பவானி ஆற்றில் இருக்கும் முருண்டை கற்களை எடுத்து மஞ்சு தூணியில் முடிந்து இத்திருக்கோவில் மேற்கு சுவற்றில் மரத்தில் தொங்க விட்டு செல்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவிலுக்கு நாமும் செல்வோமா? வனபத்திர காளி கோயிலுக்கு நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி